தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 17ஆம் வாரம், ஜூலை 30 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 14ஆம் தேதி. புனிதர்கள்: புனித பீட்டர் கிறிசோலோகுஸ், ஆயர் மறைவல்லுனர். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாத்து வழி நடத்துவீராக. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தூயாவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய சுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். முது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். இனிமையான இந்த அருமையான காலை வேளையிலே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சொல்லுக்கும் உமது பேச்சுக்கும் உமது உறவுக்கும் சொந்தக்காரர்களாக்கி புதிய விடியல், புதிய நாள், புதிய வாழ்வை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்து அர்ச்சித்து ஆசீர்வதித்து நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை வலிமைப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் என்று எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தவரே, கடந்த இரவு முழுவதும் எங்களை வழிநடத்தியவரே, நல்ல உறக்கம் கொடுத்தவரே, புதிய வாழ்வை தந்தவரே நன்றி கூறுகிறோம். நீர் என் கண்ணுக்கு விலையேற பெற்றவள் என்று எங்களை அனுதினமும் அர்ச்சித்து ஆசீர்வதித்து கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து பூரண சுகம் தந்து நாங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நாங்கள் சொல்லிய செய்த சந்தித்த அனைத்தையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றியமைக்காக நன்றி கூறுகிறோம். தர்மையான வேளையிலே இறைவா, நீரே எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அன்பு பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் உமது நாமத்தால் உமது பிரசனத்தால் நிரப்பி உடலுள்ள சுகத்தையும் பலத்தையும் சக்தியும் தந்திரல வேண்டுகிறோம். முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முதியோருக்கும் தேவையான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் கிடைப்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும், அனாதைகள் கைவிடப்பட்டோர் நிலையில் இருப்போருக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் ஆசீர்வாதத்தையும், பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம், குஜராத் மாநிலங்களிலே உமது பராமரிப்பு இருந்து பாதுகாத்திடவும், எங்கள் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் நாங்கள் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரை பெற்ற ஞானம், புத்தி, அறிவு ஆகிய அனைத்தையும் ஒரு சேர கலந்து புரிந்து உம்மோடு உம்மிலே உமக்காக வாழ எங்களை அழைத்திருக்கின்றீர். தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற தாகத்தை கொடுத்து நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது மறைநூலுக்கும் இறைவார்த்தைக்கும் இறை படிப்பினைகளுக்கும் திருச்சபையின் படிப்பினைகளுக்கும் கீழ்ப்படிந்து கிறிஸ்தவ குடும்ப மதிப்பீடுகளோடு வளர்ந்து உமக்கேற்றவர்களாக வாழ உமது அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு. நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இனிய காலையிலே இறைவனை கூவி அழைக்கும் இந்த ஜெபத்தினை
நிறைய பேர் கேட்கவும் ஜெபிக்கவும் இறைவா நீரே அருள் புரிய உம்மிடம் வேண்டுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.